குழந்தையா இருக்கும்போதே நீ தூங்கிடு அப்படின்னு தாளாட்டினே அந்த பாட்டை எழுதியிருப்பார் கண்ணதாசன். இப்போதான் உனக்கு தூங்குற நேரம், நீ இதை விட்டுட்டினா இதுக்கப்புறம் உனக்கு தூக்கமே கிடையாது, வாழ்நாள் பூரா உனக்கு தூக்கமே இல்லை, 2 முறை தான், பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. பிறக்கும்போது நீ தூங்குறதுக்கு இந்த தூக்கமும், அதோட நீ இறந்த பிறகுதான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் இந்த சமுதாயம், அது வரைக்கும் நீ இந்த சமூகத்துக்கு உழைச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மகளிரை பற்றி அவ்வளோ அற்புதமான பாட்டு அது. பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் கூட வாஜ்பாய் கூட போய் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாங்க. சின்னம்மாவை ஏதோ பேர் நினைக்கிறேன் அந்த அம்மா. அவங்க ஒரு முறை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே நிறுத்தினாங்க. சாதாரண லேடி, கிராமத்து லேடி, படிப்பறிவு இல்லாத ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒரு தண்டவாளத்தில் ஓடி ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போயிட்டு அந்த வண்டியை நிறுத்துறாங்க ஒரு தீப்பந்தத்தை காட்டி. அவ்வளோ பேர் உயிரையும் அந்த அம்மா காப்பாத்துச்சு. ஒரு கிராமத்து வில்லேஜில் இருக்கிற ஒரு லேடி. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மகளிர்னும் போது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சாப்பாடு செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, வீட்டை பார்த்துக்கிறவங்க, பெருகிறவங்க, துடைக்கிறவங்கன்றதெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே தன்னுடைய தனக்கு வாழ்கிறது கொஞ்சம் தான். தன்னுடைய பிள்ளைங்களுக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய அப்பா அம்மாக்காக, மாமனார் மாமியாருக்காக, எல்லாமே காக தான். அவங்களுக்காக அப்படின்றது எதுவுமே இருக்காது. அவர்களுக்காக ஆமாம், அவங்களுக்காகன்றது எதுவுமே இருக்காது. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணல் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒருத்தர், காவல்துறையை சேர்ந்த வி.ஏ. ஜோதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இது வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட கிரைம் பற்றி பேசியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் பற்றி பேசியிருக்கீங்க, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனால வீடியோஸ் எங்களுக்கும் சரி, எங்கள் வியூவர்ஸ்க்கும் சரி நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாளைக்கு மகளிர் தினம். உங்கள் லைஃப்பில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு லேடி, அவங்கள பற்றி சொல்லுங்கள். உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினம் நாளைக்கு. ரைட். இல்லை, முதல்ல நம்ம சேனல் மூலமா அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய ஒரு விஷயமா, மகளிர்ன்றது சும்மா சாதாரணமாக 4 எழுத்தில் முடிகிற விஷயம் இல்லை. மகளிர்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. மனிதனுடைய வாழ்வாதாரமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன், அதாவது மனிதராக பிறந்து வளர்ந்து கடைசி அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஒரு துணை, பெண் துணை இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவு பெறுறதில்லை. ஆமாம், பெண்ணுடைய பார்ட் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதில் அவங்களுக்குன்னு ஒரு தினம், உலக தினம்னு சொல்லிட்டு எவ்வளோ தினங்கள் கொண்டாடுறானுங்க இல்லையா? அதில் இந்த மகளிர் தினம்னு ஒருத்தரை ஏற்படுத்தினவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கான ஒரு தினத்தை உருவாக்கிறதுக்காக உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது மகளிரை பற்றி சொல்லணுன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூவில் முடிகிற விஷயம் இல்லை. ஏன்னா இது ஒரு மாபெரும் கொஸ்டின். அது ஒரு மகளிர்ன்றது ஒரு தாயா, சில நேரங்களில் தந்தை இறந்துட்டாருன்னா தந்தையா இல்லையா, கருவை சுமந்து 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே போடுற, ரத்தத்தை பாலாக கொடுத்து, தனக்குடைய இதுவே இல்லைனாலும் தன்னுடைய பசியை மறந்து பிள்ளைங்களோட பசியை நினச்சி இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். அது அவங்க வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒரு குழந்தையாக பிறந்த அருமையாக கண்ணதாசன் சூப்பராக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அவர் கற்பகம்னு ஏதோ ஒரு படத்தில், பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் எதுவுமில்லை, இந்த நேரத்தை நீ விட்டுட்டினா அதுக்கப்புறம் உனக்கு தூக்கமே கிடையாது, காலம் இது கண்ணுறங்கும் மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஸோ அந்த பாட்டை நீங்கள் எப்பாவது கேளுங்க, நேயர்கள் கூட அதுக்கப்புறம் திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க பண்ணுற கஷ்டங்கள், அவங்க யாரையோ சார்ந்துன்னு இல்லை, இவங்கள சார்ந்து தான் மற்றவங்க இருப்பாங்க. இவங்க ஒருத்தரை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. வயிற்றில் சுமக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தோளில் அந்த குடும்பம் இருக்கும், அதுக்கப்புறமா கணவருடைய கஷ்டம் இருக்கும், பிள்ளைங்களுடைய கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் மாமியார் மாமனாருடைய கஷ்டம் இருக்கும் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் வாழறாங்க பெண்கள். சாதாரண விஷயம் இல்லை. அதாவது அந்த குழந்தையாக இருக்கும்போதே நீ தூங்கிடு அப்படின்னு தாளாட்டினே அந்த பாட்டை எழுதியிருப்பார் கண்ணதாசன். இப்போ தான் உனக்கு தூங்குற நேரம், நீ இதை விட்டுட்டினா இதுக்கப்புறம் உனக்கு தூக்கமே கிடையாது, வாழ்நாள் பூரா உனக்கு தூக்கமே இல்லை, 2 முறை தான், பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. பிறக்கும்போது நீ தூங்குறதுக்கு இந்த தூக்கமும், அதோடு நீ இறந்த பிறகு தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் இந்த சமுதாயம்
அது வரைக்கும் நீ இந்த சமூகத்துக்கு உழைச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மகளிரை பற்றி அவ்வளோ அற்புதமான பாட்டு அது. நீ எல்லாருமே அதை ஒரு முறை கேளுங்க. ஸோ அப்படிப்பட்ட மகளிர் தினம்ன்றது நாளைக்கு வருது இல்லையா? இதில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. என்ன டீச்சராக நான் வந்து ஸ்கூலில் சேர்ந்து சின்ன வயசுலேயே நான் பேபி கிளாஸில் படித்து அதுக்கப்புறமா வரும்பொழுது எனக்கு வந்த டீச்சர்ஸுங்களே வந்து ஒரு சிலர்லாம் நம்மளால் சொல்ல முடியும். சாவித்திரி டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க, பார்வதி ஹரிகிருஷ்ணன் ஒரு மேடம் இருந்தாங்க. இவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்மளை வந்து நான் இன்றைக்கி உட்காந்து ஒரு இன்டர்வியூ பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்களுடைய இதுதான். அவங்க அன்றைக்கி என்னை வந்து கடிஞ்சிக்கின விதம், எனக்கு அவங்க வந்து எனக்கு போதித்த அந்த விதங்கள், அவங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்களாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தவங்க. அவங்கெல்லாம் வந்து கடுமையான டீச்சர்ஸ். வந்து இப்போல்லாம் வந்து சும்மா சாதாரண முறைச்சி பார்த்தாலே உடனே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்போல்லாம் அப்படி கிடையாது. பெஞ்சு மேலே யார் நில்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா நின்றுட்டே இருக்கணும். அப்புறமா கீழே இறங்கி வந்தால் கையை நீட்டிட்டு பெரம்பல் அடிப்பாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம அடி வாங்கியிருக்கோம், அவங்ககிட்டலாம் அப்படி படிச்சிருக்கோம். ஆனால் அவங்களாம் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னம் எனக்கு என் லைஃப்பில். அவங்கக்கிட்ட இருந்து அதுக்கப்புறமா காலங்கள் உருண்டோடி அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து டிபார்ட்மெண்ட்லன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இது கிடச்சிது. அது மாதிரி நம்ம பார்க்குற பார்வையில் நிறைய பெண்களுடைய பார்வை நம்ம போய் பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில் போய் பார்க்கும்போது, ஒரு கேஸில் போய் நம்ம என்ட்ரி பண்ணும்போது, ஒரு விசாரணையின் போது அப்போலாம் ஆச்சரியப்படமாக விஷயமா இருக்கும். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட இதில் தான் அந்த குடும்பமே நிற்கும். அந்த பெண்ணை சார்ந்து தான் அந்த குடும்பமே வாழும். அவங்க மேலே ஏதாவது தேவையில்லாத புகார்கள்லாம் வரும். அப்போலாம் போய் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. அது சாதாரண ஒரு படிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. கஷ்டப்பட்டு தன்னுடைய பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு சொன்ன லேடி நான் பார்த்துருக்கேன். 4-5 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இவங்க சமைச்சு 4-5 பிள்ளைங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய லேடியை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய சர்வீஸில். நான்லாம் ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு நான்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படி போய் இதெல்லாம் எப்படிமானா இதில் என்ன யாருக்கு அதுங்களையும் பிள்ளைங்க தானே. நான் 4 பிள்ளைங்களுக்கு சோறு ஆக்கும்போது அதுங்களுக்கு சேர்ந்து 2 பேருக்கு சோறு ஆக்கி போடுறாங்க, சாப்பிட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அது என்ன நம்ம செய்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருக்காங்க என்கிட்ட. இப்போது நான்லாம் வேலை செஞ்சு பார்த்திங்கன்னா நாகஜோதின்னு ஒரு எஸ்பி இருந்தாங்க. அதே மாதிரி பவானி ஈஸ்வரின்னு ஒரு எஸ்பி இருந்தாங்க எனக்கு. மல்லிகா மேடம் இருந்தாங்க, டிஎஸ்பியாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு அபாரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நேற்று முந்தானதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்களாம் வந்து ஐஜி ரேங்குக்கு வந்துட்டாங்க. பவானீஸ்வரின்றவங்க வந்து வந்துட்டாங்க. அவங்க இப்போது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு இதில் இருக்காங்க. நேற்று கூட தந்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எங்கேயோ ரைடு பண்ணி எல்லாம் பிடிச்சி பக்காவாக வேலை செஞ்சுட்டு அதை அழிக்கிறத வந்து ஃபோட்டோ போட்டிருந்தான். அந்த கெஞ்சாவெல்லாம் தூக்கி அந்த மிஷினில் போட்டு அதை ஸ்பாயில் பண்ணுறது. அவங்க யூனிஃபார்மோட பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவங்க எஸ்பியாக இருக்கும்போது அவங்ககிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன், பவானி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே தானம்மா. இன்றைக்கி வந்து இது பாருமா, இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நீ உட்காந்து ஒரு சேனலில் வேலை செய்கிறல, இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்ததா? இல்லை. அந்த அடுப்பறையை விட்டு வெளியே வரக்கூடாதும்பாங்க இல்லையா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தது இல்லை. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எந்த துறையில் இல்லை பெண்கள் சொல்லுங்கள். ஃப்ளைட் ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க, எல்லா வண்டியும் ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டுற ட்ரெயினும் ஓட்டுறாங்க இல்லையா? சின்ன வேலை எடுத்துங்க, பெட்ரோல் பங்கில் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அது வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, தீயணைப்புத்துறையில் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தீயணைப்புத்துறையில் போயிட்டு வேலை செஞ்சு ஒரு பெரிய உயிரையே பணையம் வச்சு அவ்வளோ பேரை காப்பாற்றினாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஜனாதிபதி அவார்டு கிடச்சிது ஒரு லேடிக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்து இவர் கூட நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் கூட வாஜ்பாய் கூட போய் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாங்க. சின்னம்மாவை ஏதோ பேர் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அவங்க ஒரு முறை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே நிறுத்தினாங்க. சாதாரண லேடி, கிராமத்து லேடி, படிப்பறிவு இல்லாத ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தெரிஞ்சு தண்டவாளத்தில் ஓடி ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போயிட்டு அந்த வண்டியை நிறுத்துகிறாங்க ஒரு தீப்பந்தத்தை காட்டி. அவ்வளோ பேர் உயிரையும் அந்த அம்மா காப்பாற்றுச்சு. ஒரு கிராமத்தில் வில்லேஜில் இருக்கிற ஒரு லேடி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மகளிர்னும் போது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சாப்பாடு செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, வீட்டை பார்த்துக்கிறவங்க, பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்கன்றதெல்லாம் தாண்டி அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த வாஜ்பாய் தேடி வந்தார், தமிழ்நாட்டுக்கு தேடி வந்து அந்த அம்மாவுடைய வில்லேஜில் போய் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கினார். இது வந்து ரிக்கார்டு. அப்படி ஒரு லேடிலாம் இருக்காங்க.
அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் இல்லையா நம்ம, அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரொம்ப ஒரு அது ஒரு மாதிரியான ஒர்க்கு, அது பாடியை போட்டு கட் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க, ரங்கநாயகின்னு சொல்லி. அவங்களாம் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல, மேபி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, எனக்கு ரொம்ப காலகட்டம் ஆகிடுச்சு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியர். அந்த பாடி எடுத்துன்னு வந்து போட்டு பக்கத்துலேயே நிற்பாங்க. ஒரு சிலர் டாக்டர் மாதிரி, ஒரு சிலர் வந்து அசிஸ்டண்ட் எல்லாம் விட்டுட்டு தூரமாக நிற்பாங்க. அவங்க அப்படி கிடையாது, பக்கத்துலேயே நிற்பாங்க. அந்த நேரம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அங்கேயே சாப்பிடுவாங்க. அங்கேயே டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சுக்கிட்டு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அங்கேயே சாப்பிடுவாங்க. போய்ட்டு இல்லை மேடம் நீங்கள் போய்ட்டு வாங்க மேடம், நோ 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 ஆரம்பித்தாச்சு, அது ஏதாவது தப்பு நடந்துடும் அப்படின்வாங்க. நம்ம போலீஸும் கூட நிற்கணும். எப்படிப்பட்ட ஒரு லேடி பாருங்க. அந்த டெட் பாடியை பார்த்துட்டே ஆமாம், டெட் பாடி இல்லை, அது வரும் டெட் பாடி மாதிரி இருக்காது. அது எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே எல்லாத்தையும் பிரித்து போட்டு உள்ளக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரத்த கலரியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து பாட்டிலில் போடணும், அதெல்லாம் போடணும். நாங்களும் நிற்போம், எல்லாம் நிற்போம். அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் உடம்பு சுகர் ஏதோ அவங்களுக்கு, அதனால் டைமுக்கு சாப்பிட்ணுன்றதுனால. ஆனால் அவங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டாப் பண்ணுங்கன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது தான், மார்ஜரி உள்ளார அவங்க தான் சீஃபு, அவங்க சொல்கிறது தான். ஆனாலும் அந்த கடமையிலேருந்து தவறக்கூடாது. நம்ம போயிட்டு வர நேரத்தில் எது வேணால் நடக்கலாம். போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன். நான் இப்போ கூட இருக்கிற போலீஸோ இல்லை நாங்கள் வேலை செய்கிறவங்களோ ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த பாடி உள்ள நான் கொஞ்சம் பாய்சனை ஊற்றிடலாம், எது வேணால் பண்ணிடலாம். நாளைக்கு அது வந்து கெமிக்கலுக்கு போனால் பாய்சனுக்கு வரும், அந்த கேஸே தடம் மாறி போயிடும். ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை நான் கண்ணால் எந்த பார்த்தேன். ப்ராப்ளமும் நடக்கக்கூடாதுன்ட்டு அந்த பாடியை கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை பார்த்தாலும் ஆமாம், ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். அசிஸ்டண்ட்லாம் அதை இது எடுன்னுவாங்க, அதை எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்கன்னுவாங்க. ஆனாலும் அங்கேருந்து அந்த கண் பார்வை வந்து அங்கேருந்து போகாது. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நான் மலைச்சு போயிருக்கேன். நான்லாம் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பிடவே பிடிக்காது வீட்டில் வந்து. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மறக்க முடியாத லேடி. அது மாதிரி காவல்துறையிலையும் இருக்காங்க, அதை தீயணைப்புத்துறையில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பொது வாழ்க்கையில் எடுத்துங்களேன், இப்போது நம்ம வீட்டிலே கூட எடுத்துங்க, நமக்கு உண்டானவங்க, நம்மளுடைய சிஸ்டர்ஸு, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய மகள், இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து தனக்கு வாழுறது கொஞ்சம் தான், தனக்காக வாழுறது கொஞ்சம் தான். தன்னுடைய பிள்ளைங்களுக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய அப்பா அம்மாக்காக, மாமனார் மாமியாருக்காக, எல்லாமே காக தான். அவங்களுக்காக அப்படின்றது எதுவுமே இருக்காது. அவர்களுக்காக. ஆமாம், அவங்களுக்காகன்றது எதுவுமே இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சாப்பிட்றது கூட பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை வேணால் அந்த டிவி வேணால் அவங்களுக்காகன்னு சொல்லலாம், அந்த சீரியல். அதுதான் வந்து அவங்க அதில் கூட எல்லாருமே இல்லை, எல்லா லேடிஸும் அது இல்லை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% அது ஒன்று தான் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். மற்றபடி அப்போ கூட அவங்க கடமையிலேருந்து தவறுறதில்லை, அவங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. அதனால் மகளிர் தினம் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான தினம்ன்றது என்னுடைய கணிப்பு. இன்றைக்கி பாருங்கள் எல்லாத்துலேயுமே, இப்போ பாருங்கள் இந்த சிவன் பார்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோகான்னு ஒன்று இருக்குது, ஒரு டீம் இருக்குது. அந்த யோகாவில் ஒரு 20-25 லேடிஸு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து வருவாங்க. அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் எல்லாமே செய்யணும். சமைப்பாங்க, அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த யோகாவிலையும் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி ஜிம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி லேடிஸு. ஏன் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துங்க, அதுலேயும் நமக்கு முதலிடம் வருது இல்லையா. அதோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லேடி போயிட்டு கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ சிஎம் ஏதோ பாராட்டியிருக்காரு, டெப்டி சிஎம் கூப்பிட்டு இது கொடுத்துருக்காரு. அது மாதிரி டென்னிஸில் பெரிய வீராங்கனை இருக்காங்க இல்லையா, கிரிக்கெட்டில் இருக்காங்க. இப்போ இந்த முறை ஹாக்கிலையோ கிரிக்கெட்லையோ நம்ம தான் கோல்டு கப் வாங்கினோம் லேடிஸ் இதில். ஸோ அது மாதிரி பெண்களுடைய இதுன்னு எடுத்திங்கன்னா எல்லாமே, இப்போ காவல்துறை மட்டும் இல்லாமல் மிலிட்ரிலேயே இருக்காங்க. மிலிட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா லேடிஸுடைய வேலை அதிகம். இப்போ நமக்கு வந்து பகல்காம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஆஃபீஸர் தான் அதை ஆப்ரேட்டே பண்ணாங்க. செந்தூர்னு அதுக்கு பேர் வச்சது அதனால தான். செந்தூர் மீன்ஸு குங்கப்பொட்டுன்னு தான் அர்த்தம். அதுக்கு தலைமை தாங்கி பண்ணதே ஒரு பக்கா கேப்டன், ஒரு லேடிஸு தான், ஒரு லேடி தான் அந்த அம்மா. ஸோ அதனால தான் செந்தூர்னு அது அந்த ஆப்ரேஷன் பேர் வச்சோம். ஸோ அது மாதிரி பெண்கள் சொல்கிற ஸ்டோரி கேட்டால் எனக்கே கூஸ் பம்ப்ஸ். இல்லைம்மா, அது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நடைமுறை. இது மாதிரி அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த மகளிர் பற்றி பேசணும்னு சொன்னால் ஒரு இன்டர்வியூலாம் பத்தாதுமா. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள், அதாவது வந்து எல்லாத்தையும் தாண்டி தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி. உங்களுக்கு நீங்கள் கோஷ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, இப்போ சென்னையில் இருக்குல்ல, கோஷ் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். அங்கே வந்து விஜயலட்சுமி ஏதோ பேர். நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு சிலை இருக்கும், ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை பார்த்தீங்கன்னா டாக்டர், அவங்க பேர் விஜயலட்சுமி. அவங்க லைஃப்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்களுக்கு அந்த சிலையை அங்கே வச்சாங்கன்னா, ஒரு பிரசவம், அந்த காலத்தில் பிரசவம் பார்க்கும்போது ஒரு டாக்டரு
இந்த அம்மா அப்போ மருத்துவத்துறையில் லேசான இதுதான். இந்த அம்மா மருத்துவத்தில் செவிலியராக இருந்திருக்காங்க, ஒரு நர்ஸுமாக இருந்திருக்காங்க. ஆனால் மருத்துவம் பார்க்குறதுக்காக வந்து டாக்டரை கூப்பிட்ருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து ஜென்ஸு. அப்போது ஆம்பளை எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு அந்த ஊருக்காரங்க தயங்கியிருக்காங்க அப்போது அந்த காலகட்டத்தில். அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வரேன், எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, செவிலியராக இருந்தவங்க. அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து உனக்கு என்ன தெரியும் நீ பார்க்குறதுக்கு, நீ நான் டாக்டரா அப்படின்னு சொல்லி ஆண் டாக்டரையும் கூட்டு போக முடியாமல் கடைசியில் வந்து அந்த அன்னைக்கு சூழ்நிலையில் அந்த 2 உயிருமே போயிடுச்சு. அந்த பெரிய உயிரையும் காப்பாற்ற முடியல, சின்ன உயிரையும் காப்பாற்ற முடியல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்திருக்கு. அதனால் பெண்களும் பிரசவம் பார்க்குற அளவுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க டாக்டருக்கு படித்து கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்து டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் மருத்துவத்துறையிலேயே வந்து பெண்கள் மருத்துவத்துறைக்கு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க தான் அந்த விஜயலட்சுமின்ற மேடம். அதனுடைய நினைவாக தான் அவங்களுக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போவும் கோஷ் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அது உள்ளார பார்க்கலாம். மகப்பேறு மருத்துவமனை இருக்குது எக்மூரில். எக்மூர் இல்லை, அது அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், ஜாம்பஜா இருக்கா, அதை தள்ளி வரும், அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி பெண்கள் வந்து ஒன்றும் சாதாரணமாக நம்ம எடை போட்டுற முடியாது. எத்தனையோ இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுதந்திர போராட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது பாருங்க வீரலட்சுமி இருந்தாங்க, நாச்சியார், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 10 ஆம்பளைங்களுக்கு சமம் அப்படின்வாங்க. அதாவது வந்து தன் கணவனை கொன்னுட்டான் அப்படின்றதுக்காக அந்த அம்மா அந்த போரில் நான் தான் தலைமை தாங்கி போவேன் ஆங்கிலேயர் எதிர்த்துன்னு சொல்லி அந்த அம்மா போய் அவனை தன் கணவனை பழி வாங்கின அந்த வெள்ளைக்கார கேப்டனை அந்த அம்மா வாள் வீசி தலையை துண்டை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி வேற ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தருடைய காப்பாற்றணும், நம்மளுடைய சுதந்திர ஒரு வீரரை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு போலீஸ் வந்து தேடும்போது அவங்க மறைஞ்சிருந்து அவரை காப்பாற்றணுன்றதுக்காக தண்ணிக்குள்ளார ஒளிஞ்சிருந்து அவர் ஒளியை வச்சு ஒளிஞ்சு அதை வந்து ஒரு இந்த தண்டை வச்சு சுவாசம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து அவரை காப்பாற்றினாங்க, காட்டி கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி இருக்குது. அன்னை தெரசா இருக்காங்க, நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்திரா காந்தியும் எடுத்துக்கலாம். அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்திய நாட்டுக்காக மிகப்பெரிய பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி பங்களாதேஷ் வந்து அந்த போரை வந்து அவங்க தன்னந்தனிமையாக இருந்து அதை வந்து சமரசம் பண்ணி பக்காவாக பண்ண ஒரு தைரியமான ஒரு லேடி அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அரசியலில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. அரசியல் வந்ததுனால அவங்களுடைய இது கொஞ்சம் கலங்கப்பட்டது. பட் இருந்தாலும் வந்து அவங்கள ஒரு டெரர் லேடி தான், நம்ம பார்த்த பார்வையில் சொல்கிறேன். அது மாதிரி வந்து மகளிர் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு உன்னதமான ஒரு விஷயம். எல்லாருமே இந்த உலகத்தையே வந்து உருவாக்குறதுன்னு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் அந்த மகளிருடைய இதுதான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மகளிர் தினத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க எல்லோரும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும், இன்னொரு சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கையை அமையணும். அதில் நீங்களும் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ மச் சார். தேங்க்யூ.